பன்னீர் பட்டர் மசாலானா யாருக்கு பிடிக்காது? பன்னீர் பட்டர் மசாலாவோட லுக்லேயே எக் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் ஒரு பேனில் ஒரு கிண்ணம் வச்சு, அந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு பட்டாணி சுற்றி தக்காளி, வெங்காயம் ப்ளஸ் அந்த பேட்டர் இது எல்லாமே முட்டை பேட்டர் எல்லாமே வச்சு வெந்து எடுத்ததுமே ஒரு 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தென் இதெல்லாம் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேனில் பட்டர் விட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு இந்த எக்கெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் பட்டர் விட்டு கொஞ்சம் ஜீரா அண்ட் வெங்காயம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு இது 3மே சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, 4 பீஸ் வந்து முந்திரி இது மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் நீங்கள் தட்டு போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லைட்டாக இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த எக்கெல்லாம் வந்து பன்னீர் லுக்கில் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கும். இந்த க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஹோம்மேட் தான். இது எப்படி வேணும் ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு அப்படியே அந்த லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி இறக்கணுன்னா குயிக்காக ஒரு எக் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலாவே மிஞ்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாசத்தோடு சமைச்சா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும்.